Hey guys, welcome to Black Book channel. It's Tattoo. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது நீங்க thumbnailல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. Yes, of course. Cartridge needle பத்தி தான் உங்களுக்கு cartridge machine பத்தி தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். Machine and cartridge needle, அதோட price, அதோட functionals இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி rotary machine, coil machine இதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். இன்னைக்கு நான் cartridge machine பத்தி சொல்ல போறேன். அதோட டீடைல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டச்லேண்ட் என்னடா எப்போ பார்த்தாலும் டச்லேண்டே காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பிராண்டிங்காக விலை கம்மியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பிராண்டில் வந்துட்டு இது ஒரு பிராண்டு. ஸோ இப்போது அவைலபிலிட்டி ஒவ்வொரு டைமில் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனி வந்துட்டு அவைலபிலிட்டி அண்ட் ப்ரைஸு குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம் இது. ஸோ இதில் இருக்க டச்லேண்டில் வர்றது எல்லாமே கொஞ்சம் நியூவாக நிறைய விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் மிஷினை திறந்து காட்டினேன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் காட்டுறேன், பார்க்குறீங்களா? ஸோ மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் மிஷினை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல மிஷினு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல மிஷினு. ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த கலர் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாட்டன் வாரியர் மாஸ்க் மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட பிராண்ட் வந்துட்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க, டச்லேண்ட் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா இந்த மிஷினோடையே உங்களுக்கு க்ரிப் வந்துடும். ஸோ நீங்கள் இதுக்காக தான் வந்துட்டு அந்த இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் க்ரிப்பு சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் க்ரிப் பேண்ட் இருக்குது. நீங்கள் க்ரிப் பேண்ட் போட்டு ஒரு வாட்டி டேட்டு போடும்போது க்ரிப் பேண்ட் போட்டுட்டு டேட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிடலாம் மிஷினை. ஸோ இந்த இதை ஓப்பன் பண்ண முடியும். நான் வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த மிஷினை க்ரிப்பு நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒரு ஸ்டெம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டெம் எதுக்காகன்னு நான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து சொல்கிறேன். ஓவரால் மிஷினே இவ்வளோ தான், ஓகேயா? ஸோ அதில் வர க்ரிப் அது போட்டு லாக் பண்ணிக்கணும். தென் இந்த ஸ்டெம் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் மிஷின் வாங்குறீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஸ்டெம்மில் கை வைக்கக்கூடாது. ப்ரொஃபஷனல்ஸ் அண்டு இல்லை நீங்கள் மிஷினை யார்கிட்ட வாங்குறீங்களோ ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அவங்க தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆலன் கீலாம் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். தென் இங்கே ஒரு ஒயிட் டாட் இருக்கும் பாருங்கள். இந்த ஒயிட் டாட் வந்துட்டு சென்டராக இருக்கணும். அந்த மாதிரி மிஷினை செட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு லாக் ஆகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ஒயிட் டாட்டை சென்டராக வச்சுக்கணும். ஏன் இந்த ஒயிட் டாட் சென்டராக இருக்கணும் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த மிஷின் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் மட்டும் தான் வந்துச்சு. நம்ம கிளிப் கார்டு வந்துட்டு அடிஷ்னலாக வாங்கிக்கணும். இது மிஷினோட அடிஷ்னல் கிளிப் கார்டு. 500 rupees இந்த கிளிப் கார்டு. நீங்கள் நார்மலாக நம்மளோட நார்மல் பவர் சப்ளைலேயே போட்டு பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இதுக்கு தேவையான ஆலன் கீ அண்ட் ஸ்டெம்ஸ்லாம் வந்துட்டு இது கூட இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க டச்லேண்ட் கம்பெனியே. அவ்வளோதாங்க. மிஷினுக்கு கூட வந்தது இதுவும் அண்ட் இந்த ஸ்டெம்ஸ் ஆலன் கீ மட்டும்தான். ஓகே. இப்போ இந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. தென் இப்போது அதுக்கு கிளிப் கார்டு வந்துட்டு தனியாக வாங்கணும் உங்களுக்கு.
ஏன்னா நம்மளுக்கு நார்மல் மிஷினுக்கு வந்துட்டு இப்படி வரும், அண்ட் ரோட்டரிக்கு வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரோட்டரிக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வேறு சில இந்த பழைய சார்ஜருக்கெலாம் வந்துட்டு அடாப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இது எத்தனை மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, இத்தனை மீட்டர் கொடுத்துருக்காங்க. எத்தனை மீட்டர் எனக்கே தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இதை பவர் சப்ளையில் லாக் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? கமான். லாக் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ லாக் பண்ணிவிட்டேன், இதை ஆன் பண்ணிட்டேன். ஓகே, தென் இதை வந்துட்டு இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் கிளிப் பண்ணிக்கணும். லாக் ஆகிடுச்சு. சூப்பரில். ஸோ இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டேன். தென் இதுக்கான கேட்ரேஜ் கேட்ரேஜ் நீடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நார்மல் நீடில் மாதிரி இருக்காது கேட்ரேஜ் நீடில். ஓகே, தென் நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு க்ரிப் வந்துட்டு த்ரெட் மாடலில் இருக்குது. காயிலில் இல்லை ரோட்டரியிலலாம் நம்ம த்ரெட் மாடலில் பண்ணிவிட்டு லாக் பண்ணி த்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆலன் கீ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இதை இப்படி உள்ளே வச்சு இதை இப்படி ரைட்டில் இப்படி லாக் பண்ணிவிட்டா லாக் ஆகிடும். இப்படி எடுத்துட்டா அது லூஸ் ஆகிடும். இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். லாக் ஆகிடுச்சு. மிஷினை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாமா? அதை சவுண்டு அதோட இதெல்லாம் பார்க்கலாம். நான் இந்த மிஷினில் ஒரு சின்ன ஒரு பெரிய டேட்டூ போட்டேன். அதோட சின்ன வீடியோ வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுனால நான் டேட்டூ போட்டு காட்ட முடியாது இல்லையா. ஸோ இந்த மிஷினில் நான் பண்ண டேட்டூ வீடியோ சின்னதாக ஒரு கிளிப்பிங் வேணால் போடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இப்போ தான் போட்டேன். அதோட மிஷின் 8ல் இருக்குது. ஓகே, இப்போது இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும் இல்லையா, இது எப்படி மாற்றுறது, லாக் பண்ணியிருப்பாங்க, எப்படி நீடில் போடுறது அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு காட்டினேன். தென் இப்போது நீடில் அட்ஜஸ்ட் பண்ணுறது வெளியில் எப்படி கொஞ்சம் நம்மளுக்கு வெளியில் வேணும்னா எப்படி வச்சுக்கணும், இல்லை உள்ளே வேணும்னா எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு இந்த ஏரியா இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஜஸ்ட்டு இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே வரும், வெளில போகும். நீடு தெரியுதா, பெருசாகுது பாருங்கள் நீடு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. இப்போ உள்ளே வேணும்னா கொஞ்சம் நீடில் டெப்த்து கம்மியாக வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த நீடில் டெப்த்து அட்ஜஸ்ட் ஆகும். நல்லா இருக்குல்ல இந்த ஃபங்க்ஷன் மிஷின், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர்பா. இதுதான் இதில் வந்துட்டு நீங்கள் மினிமம் ஒரு 5 வச்சாலே போதும். நான் 7 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேட்ரேஜ் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா, கேட்ரேஜ் நீடில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேட்ரேஜ் நீடில் வந்துட்டு நீங்கள் ப்ரீமியம் அண்டு ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாக்ஸ்க்கு வந்துட்டு 20 பேக்ஸ் தான் வரும், மீன்ஸ் 20 நீடில்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட நீடில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்ரேஜ் நீடில்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒரு பாக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றது. தென் இந்த ஸ்டெம் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டெம் எதுக்குன்னா, இந்த ஸ்டெம் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மிஷின் இந்த ஏரியாவில் கனெக்ட் ஆகுது ரைட்டா. இந்த மிஷின் இந்த ஏரியாவில் கனெக்ட் ஆகும். இந்த பீஸ்க்குள்ளே இந்த ஆலன் கீயை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுவாங்க.
பட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் அதை பற்றி நான் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு மிஷின் ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்குறீங்கன்னா வாங்குறவங்கக்கிட்ட இதை பற்றி கேளுங்க, அந்த டீட்டெயில் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம்மை நீங்கள் இதில் லாக் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம்மு தான் இது எப்படி ஃபங்க்ஷனல் ஆகுதுன்றதை உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இந்த ஸ்டெம்மு என்ன ஆகுன்னா ஃப்ரண்ட்டு பேக் போயிட்டு இங்கே இப்படி பஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக தெரியுதுங்களா, இப்படி பஞ்ச் ஆகும். ஸோ இப்படி பஞ்ச் ஆகும்போது அந்த நீடில் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. சூப்பர்பில் நல்ல ஒரு ஒரு கண்டுபிடிப்பு. இன்னும் நிறைய வரும் பாருங்களேன். ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டூ ஆர்டிஸ்ட்டே இல்லாமல் டேட்டூ போட முடியுன்ற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலமெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளாம் ஊரை காலி பண்ணிட்டு போயிடணும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே ஓகே காய்ஸ், தென் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் சொல்லணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,500 rupees. அண்ட் இதுக்கு 1 year வாரண்ட்டி இருக்குது இந்த மிஷின்ஸ்க்கு. கிளிப்கார்ட் வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கணும். இது டச்லேண்ட். ஆக்சுவலாக கேட்ரிட்ஜ் மிஷின் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 9,000 rupeesலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 8,000 rupeesக்கு நீங்கள் ஒரு மிஷின் வாங்குறீங்கன்னா 6 month வாரண்ட்டி வரும். 10,000 rupeesக்கு மேலே வந்துட்டு ஒரு பிராண்டட் குவாலிட்டி மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 year வாரண்ட்டி தருவாங்க. 8,000க்கும் 10,000க்கும் 2,000 தான் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் 2,000 அப்படின்னா 6 month வாரண்ட்டி இருக்கிற மிஷின் வாங்கிக்கோங்க. இல்லை பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அபவ் 10,000 இருக்கிற கேட்ரிட்ஜ் மிஷின் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பற்றி இன்னும் வேறு ஏதாவது எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். அந்த கேட்ரிட்ஜ் மிஷினை பற்றி நீங்கள் நம்ம ப்ரீஃபாக பார்த்துருப்போம். அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. சின்ன விஷயம் சொல்லாமல் இருக்கேன். பட்டு அது நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லலை. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சின்னு ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏஞ்சி போயிடாதீங்க. இந்த மிஷினை வந்துட்டு கொஞ்சம் நல்லா காட்டுவாங்க. இப்படிலாம் காட்ட சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.